ரெண்டாவது பாசுரம் திருமங்கையாழ்வார் தொடர்போட ஏற்பட்ட பாசுரம். முதல் பாசுரம் நம்மாழ்வார் சம்பந்தம், இரண்டாவது பாசுரம் திருமங்கையாழ்வார் சம்பந்தம். கள்ளார் பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனுஷரை நீங்கி குறையல் பிரான் அடிக்கீழ் வில்லாத வன்பனி ராமானுஷன் மிக்க சீலமல்லால் உள்ளாதென் நெஞ்சு ஒன்னறியேன் எனக்குற்ற பேரியல்வே. பேரியல்வுங்கிறது ஒரு பெரிய உபாயம். எனக்கு இந்த உபாயம் எப்படி கிடைச்சதுன்னு தெரியலே, ராமானுஜ சம்பந்தம் எனக்கு எப்படி ஏற்பட்டுடுத்து, இதுக்கு நான் தகுதியானவனா, என்ன பண்ணிருக்கேன்னே தெரியலே, ஒன்று அறியேன், எனக்கு தெரியல, நெஞ்சே உனக்கு தெரிஞ்சா சொல்லு. நான் அவர் திருவடிகளை அடையறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குன்னு தேடி பார்த்தேன், ஒன்னும் இல்லை. ஆனா பேரியல்வு மட்டும் கிடைச்சிருக்கு. பெரும் உபாயமாக ராமானுஜருடைய திருவடிகள் கிடைத்தது எனக்குற்ற பேரியல்வு. ஆனா ஒன்றறியேன், அதுக்கு என்னிடத்துல என்ன இருக்குதுங்கிறது தெரியல, நெஞ்சே உனக்கு தெரியுமானால் சொல்லு. இனி பாட்டின் பதவுரை பார்ப்போம். கள்ளார் பொழில் தென்னரங்கன். கள் ஆர் பொழில், நிறைய மது பிரவகிக்க கூடிய தேன் ஊற்றெடுத்து ஓடுகிற சோலை சூழ்ந்திருக்கிற திருவரங்கம். கள்ளார் பொழில் தென் அரங்கன். அந்த பெருமாளுக்கு பேர் இல்லையா, அழகிய மணவாளன் ஒரு பேர் உண்டு, சொல்லக்கூடாதானால் அந்த பேர்ல அவருக்கு பிடித்தமில்லை. எப்படி இப்ப பெருமாளுக்கு மாது பொருந்திய மார்பன்னு பேர்ல ஆசையோ, அதே போல ஸ்ரீ ரங்கநாதனுக்கு வேற பேர்ல எல்லாம் விருப்பம் இல்லை. தென்னரங்கன், அணியரங்கன், கோயில் நாதன் என்றுதான் அவருக்கு பேர். ரங்கநாதன் பேர். ரங்கத்தினால அவருக்கு நாதன் பேரா, அவரால ரங்கத்துக்கு ரங்கம்னு பேரான்னா இன்னி வரைக்கும் ஒத்திருக்குமே பதில் தெரியாது. ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம்னு சொல்லிட்டு இருக்கோம், பெருமாளுக்கு ரங்கநாதன் பேரு. அப்ப ஸ்ரீரங்கம் இருந்தது, அந்த இடத்துக்கு ரங்கநாதன் வந்துட்டார், அதனால ரங்கநாதன் ஆயிட்டார், இப்படிதானே சொல்லிக்க முடியும். திருவேங்கடம்னு மலைக்கு பேரு, திருவேங்கடமுடையான்னு பெருமாளுக்கு பேரு. அவருக்குன்னு ஏதாவது பேர் உண்டா? கிடையாது சுவாமி. ஸ்ரீனிவாசன் ஒரு பேர் இருக்கேன்னா 4000 பாட்டை அலசினாலும் பேர் கிடைக்காது. அந்த பேரை ஒத்துருமே சொல்றதா இல்ல. அவர் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா திருவேங்கடமுடையான், வெங்கடத்தெம்மான், வெங்கடத்துறைவார் என்னதான் பேர் இருக்கு. அத போல இந்த பெருமாளுக்கு ஒரு ஆசை, உனக்கு ஏதாவது பேர் சூட்டு விழா பண்ணணுமா, இப்படி வச்சுங்களேன், கள்ளார் பொழில் தென்னரங்கன். எனக்கு பேரே அதுவா வச்சுங்க. இல்ல தேவருக்கு திருநாமம் இருக்குமேன்னா காவேரியை வச்சுத்தான் எனக்கு பேர், சோழர்களை வச்சுத்தான் பேர், ஊரை வச்சுத்தான் பேர் என்ன அத்தையே தனக்கு தேச சம்பந்தத்தை இட்டு தம்மை நிரூபிக்கலாம்படி இருக்கிற பெரிய பெருமாளுடைய கள்ளார் பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள். பாத கமலம்னு சொல்லல, கமலப்பதங்கள்ங்கிறார். பாதகமலம் வந்து காணீரேன்னு ஏற்கனவே பெரியாழ்வார் பாடியிருக்கார். ஆனா இவரே கமலப்பதங்கள்ங்கிறார். பாதம்னு சொல்லிட்டு கமலம்னு சொல்ல வேண்டாம், கமலம்னு சொல்லிட்டா இனிமை முதல்ல மனசுல வந்துருமா. இவ்வளவு இனிமையா இருக்கே எதுன்னா பாதம்னு சொல்லிட்ட போச்சு. அதனாலதான் கமலப்பதங்கள் விகாசாதிகளாலே தாமரை போல இனிமையாக இருக்கக்கூடிய அந்த கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனுஷரை நீங்கி. இத்தனை அழகா இருக்கிற பெரிய பெருமாளுடைய திருவடிகளை மனசார நினைத்து வாயார புகழறதுக்குத்தானே மனுஷர்களா பிறந்திருக்கும். சாஸ்திரம் அதைத்தானே நமக்கு சொல்லிக்கிருப்போம். ஆனா அதை நெஞ்சிலையுமா வச்சுக்கவே இல்லையா. அப்படிப்பட்ட நீச்சர்களான மனுஷர்களிடத்திலேருந்து உள்ள நகர்ந்துடுத்து அங்க இருக்க மாட்டேன்னு எடுத்துப்போ. அப்ப தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா, அந்த பதங்களைத்தான் நம்ம நெஞ்சில வச்சு உபாசிச்சிருக்கணும், அதுக்குத்தான் பூஜை பண்ணிருக்கணும். ஆனா நெஞ்சில் கொள்ளா, கொள்ளல. அது என்னவா இருக்கும் சுவாமி, ஏன் தெரியுமோ பெரிய பெருமாள் திருவடிகளை நெஞ்சில வச்சுக்கல. அதேதான் சிங்கமா இருந்திருக்கும், புலியா இருந்திருக்கும், எலியா இருந்திருக்கும், பிசாச்சா இருந்திருக்கும். மனுஷரை நீங்கி, நான் பூதம் பேய் பிசாச்சை பத்தி சொல்லல, இப்போ அதுக்கெல்லாம் சாஸ்திரத்தினுடைய வசியத்தையே கிடையாது. ஆனா சாஸ்திர சொன்னபடிக்கு வாழ வேண்டி இருக்கிற பிறவி கிடைச்சிருக்கிற மனிதனை பத்தி சொல்றேங்கிறார். நெஞ்சில் கொள்ளா மனுஷரை நீங்கி, அந்த மனுஷர்களோட நமக்கு இனிமே தொடர்பே வேண்டாம், விட்டு அகன்று. சரி, இதெல்லாத்தையும் விட்டுட்டீரே, இனிமே எதை பிடிச்சுக்கிற போறீர்? குறையல் பிரான் அடிக்கீழ் வில்லாத வன்பனி ராமானுஷன். மற்றதெல்லாத்தையும் விட்டாச்சு. இப்போ அரங்கநாதனுடைய திருவடியில விருப்பம் இல்லாதவர்களிடத்திலிருந்து விலகிடு. யாரோட இருக்கணும்னால் குறையல், திருக்குறையலூர், அங்கதான் குறையல் பிரான். குறையல் பிரான் திருமங்கையாழ்வாருக்கு திருநாமம். மானவேல் பரகாலன், வாழ்வீசும் பரகாலன், கலிகன்னின்னு கொண்டாடுறவல்லையோ அந்த திருமங்கையாழ்வார் குறையல் பிரான். பிரான் திவ்ய பிரபந்த நிர்மாண முகத்தாலே லோப உபகாரகரான திருமங்கையாழ்வார். பிரான்னா உதவரவர்னு அர்த்தம். இப்ப திருமங்கையாழ்வார் நமக்கு என்ன உதவினார்? கலையாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் எஸ்ய கோபி பிரகாஷாபிராவித்யன் நிகதன் தமஹ. தன்னுடைய திருமொழி 1084 பாசுரங்களாலும் உலகத்தில் இருக்கிற அஜ்ஞானம்ங்கிற இருட்ட ஓட ஓட விரட்டினார் இல்லையோ. சூரியனாட்டம். யாரு? பரகாலங்கிறவ சூரியன். அது சொல்லச்சேவே கலையாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம். லோகதிவாகரன் இருப்பாருங்க, உலகத்துக்கே தான் ஒரு திவாகரன் சூரியனாக இருந்து நன்னா ஒளி கொடுக்கக்கூடியவர்.
லோக திவாகரம் எதனால ஒளி கொடுத்தார்? அவருடைய பாசுரங்களாலே. அப்ப பாசுரங்களை பாடி அஜ்ஞானம்ங்கிற இருட்ட ஓக்கினாரோ இல்லையோ, ஓட்டிருக்கார். அந்த சூரியனை போல இருக்கிற திருமங்கையாழ்வார். அதனாலதான் பிரான்கிறார். பிரான்னா உபகாரம் பண்ணியிருக்கிறவர். பிரான் அடிக்கீழ். அந்த திருமங்கையாழ்வாருடைய திருவடிகளிலே அடிக்கீழ் விழாத வன்பர், விட்டு பிரியாத அன்பு கொண்டவர் ராமானுஷர். இன்னைக்கு நீங்க திருநகரிக்கு போனீங்கன்னா திருமங்கையாழ்வாருடைய உற்சவமூர்த்தியை சேவிக்கலாம், மூலமூர்த்தியை சேவிக்கலாம். ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். ஆழ்வார்களுக்குள்ள பேரழகு வாய்ந்த திருமேனின்னு சொல்லணும்னால் திருமங்கையாழ்வாருடைய திருமேனி. அந்த திருமேனி கீழே சேவிங்க, கிட்டக்க போய் அந்தரங்கமா சேவிச்சுன்னா பீഠத்தோட சேர்ந்து ராமானுஷர் அங்க எழுந்துள்ள இருக்கிறார். ஏன் அப்படி இருக்காருன்னா இந்த பாட்டு அப்படித்தானே இருக்கு. இப்போ குறையல் பிரான் அடிக்கீழ் விழாத வின்பன் ராமானுஷன். அவர் திருவடியை விட்டு விலகாமல் விழாத, விட்டு நீங்காத அன்பன். அன்பன் அதீத பிராவண்யன், ஸ்நேகமுடையவரான ராமானுஷர். அந்த ராமானுஷன் மிக்க சீலம் அல்லால், ராமானுஷருடைய கல்யாண குணங்களை தவிர மிக்க சீலம். ஏன்னா அவர் ராமானுஜர் யாரோட பழகி இருக்கணும்? அது ரொம்ப உயர்ந்தவர்களோட. நித்த சூரியர்கள் கருடன் பிறந்தா பேசுறேன், விஸ்வக்சேனர் எங்கேயான இறங்கி வந்திருந்தாருன்னா பேசுறேன். மற்றபடி உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு கூட எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு என்று நான் சொல்லியிருக்கணும். அவர் அங்கேருந்து வந்தவர். ஆன பேர்ல அம்பாரியில உட்காண்டு வெத்தலைக்கு சுண்ணாம்பு வேணுங்கிறவன் எங்க கேட்கணும்? கேட்கணும்னா பக்கத்தான அம்பாரியில உட்காந்துருக்கிறவங்க தான் கேட்கணும். நாம நீங்களும் கீழே போயிட்டு இருந்தோம்னா கீழே கேட்டா சுண்ணாம்பு கிடைக்குமா? தூக்கியா போட முடியும்? அப்ப ஆன மேல இருக்கிறவன் ஆன மேலதான் பேசுவான். அப்ப ராமானுஷர் ஆதிசேஷ அவதாரம்னா யார்கிட்ட பேசியிருக்கணும்? விஸ்வக்சேன அவதாரம், கருட அவதாரம், குமுதம் குமுதாட்சன் அவதாரத்துல பேசியிருக்கணும். இல்லையே, அடியங்கிட்டன பேசினார். திருவரங்கத்தமுதனார் எவ்வளவு தாழ்ந்தவன். இந்த தாழ்ந்தவனிடத்துல பேசினபடியால் மிக்க சீலம். சீலம் சீலம்ங்கிற குணமே மகதோ மந்தை சக நீரந்திரேண சம்ஸ்லேஷ ஸ்வபாவத்துவம் சீலத்துவம். ரொம்ப பெரியவரா ஒருத்தர் இருந்து அடுத்தன் தாழ்ந்தவனா இருந்தா உயர்வு தாழ்வு பார்க்காம கலக்கறான் பாருங்க, அதுதான் சீலம். அந்த மிக்க சீலம் அல்லால் நிரவதிகமான சீலகுணத்தை ஒழிய என் நெஞ்சு, என்னுடைய நெஞ்சானது ஒன்று உள்ளாது, வேறொன்றை என் நெஞ்சு நினைக்காது. இப்பதான் நெஞ்ச பார்த்து நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே, அவர் நாமத்தை சொல்லுன்னார். நாமத்தை சொல்லிட்டா போருமானா? மத்த ஒன்னையும் கொஞ்சம் நினைக்காது இருந்துடுறியா? சொல்றது அவர் நாமத்தை சொல்லு, மற்றதையும் நினைக்காதே. நினைக்காது இருந்துட்டியானா என்ன ஆக போறது? இப்போ ஒன்றறியே எனக்குற்ற பேரியல்வே, நான் செஞ்சது இவ்வளவுதான் சுவாமி, ராமானுஜ நாமத்தை சொன்னேன், ஆச்சாரிய அபிமானம்னு புரிஞ்சுனுட்டேன், அதனால என்னெல்லாம் நான் நடந்துருத்து தெரியுமோ? எனக்கு எப்படி நடந்ததுன்னே தெரியாமல் பகவான் அடையதற்கு, ஆச்சாரியன் அடையறதுக்கு ஒரு உபாயமே கிடைச்சுடுத்தேன். ஆச்சாரியாபிமானம்ங்கிற உபாயம் பெற்றேன். எனக்கு உற்ற பேரியல்வு, இது எனக்கு சித்தித்திருக்கிற பெரிய உபாயம் சட்டுன்னு கிடைச்சுடுது. அது அகஸ்மாத்தா கிடைச்சதுன்னுவா, எதிர்ச்சியா கிடைச்சதுன்னுவா, தெரியாம நினைக்காத இருக்கிறச்சே கிடைச்சதுன்னுவா. அதை போல பேரியல்வு கிடைத்தது. ஒன்றறியேன் ஒன்று மறிகிலேன். இது எப்படி கிடைத்ததுன்றது எனக்கு தெரியவே இல்லை என்று பாசுரத்துல சொல்றார். கள்ளார் பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனுஷரை நீங்கி. தென்னரங்கன் பெருமான். இனிமே இந்த பாசுரத்துக்கு இருக்கிற ஆழ்ந்த கருத்துகள் சிலவற்றை விண்ணப்பம் பண்ணுகிறேன். தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனுஷரை சொல்றார். ஏன் பெருமானுடைய திருவடிகளை நம்ம மனசார நினைக்கணும்? நாம படைக்கப்பட்டதே அவருக்கு இந்த சரீரத்தை சமர்ப்பிக்க. விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்தபாதாதி சங்கியுதா. கண்ணு காது மூக்கு எல்லாம் அவருக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு தானே இருக்கு. அப்படி இருக்கிறச்சே நெஞ்சில் கொள்ளா மனுஷர்னுட்டா, அரங்கனை நெஞ்சில் கொண்டு வாயால் அழைத்து கைகளால் தொழுது காலால் நடந்து இதனை பண்ணிருக்கணும். ஆனா அப்படி இல்ல, பண்ணல, நினைக்கவே இல்லை. நெஞ்சில் கொள்ளா மனுஷரை நீங்கி ஒன்னும் பெருசா பண்ண கூட வேண்டாம் சுவாமி. நினைக்க கூடாதா? எங்கேயோ வேலைக்கு ஓடுறோம், கார்த்தால எழுந்தா இங்க ஓடி போயிட்டோம். ஆனா அது எத்தனைக்கு நடுவுல எப்பவாவது அரங்கன்னு நினைச்சிருக்கிறோ? நீர் எந்த தேசத்துல வேணாரும், எந்த நாட்டுல மாநிலத்துல வேணாரும், எங்க வேணாரும், இருக்கிற இடத்துல இருந்து கோஷ்யத்தே எஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். எங்கிருந்து படுக்கையிலேருந்து எழுந்திருக்கணுமோ, 1000 மைலுக்கு கன்னட இருப்போம், 10,000 மைலுக்கு கன்னட இருப்போம். நம்ம எழுந்திருந்த இடத்திலேருந்து ஸ்ரீரங்கம் எந்த திக்கில் இருக்குமோ அதை நோக்கி 4 அடி நடக்கணும்ங்கிறதான் பூர்வர்கள் அத்தனை பேர் சொல்லியிருக்கா. அவ்வளவெல்லாம் இருக்கிறச்சே நெஞ்சில் கொள்ளா மனுஷர். அரங்கம்னு ஒரு தடவை சொல்லக்கூடாதோ? அரங்கமென் அழைப்பராகில் பொறியில் வாழ் நரகமெல்லாம் புல்லெழுந்தொழியவன்னே அரங்கம் நழைத்தா நரக்கமே சொர்க்கமா மறுடுங்கிறாளே. நரக்கத்துக்கு போகவே வேண்டாங்கிறமே. ஆனா அந்த அரங்கனை நெஞ்சில் கொள்ளாது இருந்துட்டா.
அதனாலதான் கள்ளார் பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனுஷரை நீங்கி இவர்களோடு இனிமே நமக்கு சம்பந்தமே கூடாது என்ன அவர்களிடத்திலேருந்து பிரிஞ்சாயிடுச்சு. பாக்கியர்களை குதிருஷ்டிகளே, பெருமானை இல்லைன்னு சொல்றவன், வேதத்தை இல்லைன்னு சொல்றவன், இந்த பாக்கியர்கள் குதிருஷ்டிகள் எல்லாரையும் ஜெயிச்சுடுறார். அவர்களையெல்லாம் விலக்கிட்டு குறையல் பிரான் அடிக்கீழ் வில்லாதவன்பனி ராமானுஷன். இங்க ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். குறையல் பிரான்னு சொன்னால் திருக்குறையலூரிலே அவதரித்த உபகாரகரான திருமங்கையாழ்வார். இன்னொரு அர்த்தம் குறையில் பிரான் அடிக்கீழ், குறையில்லாத பிரான். பகவான் எப்படி குறை ஒண்ணுமில்லாத கோவிந்தனோ அதை போல திருமங்கையாழ்வார் குறையில் பிரான். எந்த குறையும் அவருக்கு கிடையாது. பாசுரம் பாடினத்துல குறையா? 6 பிரபந்தங்கள் பாடிவிட்டார். 1000 ஒருவேளை பாடலையோ பெரிய திருமொழி பாடிவிட்டார். சின்ன பிரபந்தமே பாடலையோ திருக்குறுந்தாண்டகம் பாடிவிட்டார். ஒருவேளை தாண்டகம் பாடலையோ திருக்குறுந்தாண்டகம் திருநந்தாண்டகம் பாடிவிட்டார். மடல் பாடாத விட்டுட்டாரோ மடல் பாடிவிட்டார். சித்திர கவித்தை பாடாத விட்டுட்டாரோ திருவிழுகூற்றிருக்க பாடிவிட்டார். திவ்யதேசத்துக்கு போனதே இல்லையோ 86 திவ்யதேசத்துக்கு போய் பாடிவிட்டார். சக்தி கிடையாதோ பாக்கியர்கள் அத்தனை பேரையும் ஜெயித்து அந்தந்த திவ்யதேசத்தை தானாகப்படுத்திட்டார். கைங்கரியங்கள்லாம் ரொம்ப பண்ணதில்லையோ மதுலே கட்டினார். தமிழுக்கு ஏதானும் பண்ணிருக்காரோ அவர்தான் திருவரங்கத்தில் திருவத்தியன உற்சவத்தையே நம்பெருமாளிடத்தில் பிரார்த்தித்து ஸ்தாபித்தார். அதுக்குன்னு நம்பெருமாள் எங்க உட்கார்ந்து அனுபவிப்பர்னு பார்க்கலையோ மண்டபத்தை அதுக்கு அவர் தான் கட்டினார். இனிமே பாக்கி இல்லை. நமக்கு என்ன பண்ணார்னால் அவர் பாடிய வாழம் துறையாக பிரார்த்தித்து நான் இந்த வாளை எங்கு வீசுகிறேனோ அது கொள்ளிடக்கரையில் எங்கு போய் குத்தி நிற்குமோ அந்த இடத்துல பரமோதித்து ஈமச்சடங்கு செய்பவன் அத்தனை பேருக்கும் உன் திருவடி கிடைக்க வேண்டும் என்ன நம்பெருமாளிடத்துல பிரார்த்தித்து வாங்கி வச்சுட்டார். இன்னென்ன குறை? குறையல் பிரான் அடிக்கீழ், குறையில் பிரான் அடிக்கீழ். அவர் குறையலிலே பிறந்தார் குறையல் பிரான், குறையில்லாத பிரான்கிறதுனாலே குறையில் பிரான் அடிக்கீழ் வில்லாத வன்பனி ராமானுஷன். அந்த திருமங்கையாழ்வார் திருவடிகளிலே ஒரு துளி கூட அன்பு மாறாமல் இருக்கக்கூடியவர் ராமானுஷர் என்று மீண்டும் சரம பர்வனிஷ்டை சொல்லப்படுகிறது. ஏன்னா ராமானுஷருக்கு அரங்கனிடத்தில் அன்பு உண்டு, அதை விட இப்ப திருமங்கையாழ்வாரிடத்தில் அன்புன்னு சொல்றாரு. அதனால வில்லாத வன்பன் ஆச்சாரிய அபிமானத்திலே திளைத்திருந்த ராமானுஷர். இப்ப அவருக்கு 6 ஆச்சாரியன் ஆயிட்டார், திருமங்கையாழ்வாரே. அந்த ராமானுஷன் மிக்க சீலமல்லால் தாம் மகானுபாவராய் இருந்து வைத்தும் என் போலாம் மந்தமதிகளோட. அவர் ரொம்ப பெரியவர் ராமானுஷர். இப்பதானே பார்த்தோம் ஆதிசேஷனை அவதரித்தார்னுட்டு. ஆனா என்னோட சம்பந்தம் வச்சிருக்காருனால் என் போல்வார் ஞானத்தாலோ பக்தியாலோ வைராக்கியத்தாலோ ஹீனர்கள், மிகவும் தாழ்ந்தவர்கள். ஆனா என் போல்வாரோடு அவர் வந்து கலந்தாரோ இல்லையோ. ஆகவே மிக்க சீலமல்லால் அந்த சௌசீல்யம்ங்கிற குணத்துக்கு அதையும் எங்கேருந்து தெரிஞ்சின்றார்? மிக்க சீலம் ராமானுஷனுடைய சீலம். ராமனும் சௌசீல்யத்துக்குன்னே அவதாரம் பண்ணார். ராமானுஷரும் சௌசீல்யத்தையே காட்டிவிட்டார். ராமன் சீலகுணத்தை எங்கு வெளிப்படுத்தினார்? கங்கா கூலத்தில், பம்பா தீரத்தில், கடற்கரையில் குஹனோடும் சுக்ரீவனோடும் விபீஷணனோடும் தோழமை கொண்டு நின்னொடும் ஐவரானோம், பின் குன்னு சூழ்வான் மகனோடும் அறுவரானோம், அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானோம் என்று கம்பர் சொன்னபடிக்கு எங்கேயோ கங்கை கரைக்கு போறார். குஹ நீதான் என் தம்பிங்கிறார், அவன் வேடன். அடுத்தது பம்பாசரசு கரைக்கு வந்து ஹே சுக்ரீவா நீதான் தம்பிங்கிறார், அவன் குரங்கு. அடுத்தது கடற்கரைக்கு வந்து விபீஷணா நீதான் உற்ற தோழன் உகந்த நண்பன் தம்பி என்றார். ராட்சசன் பிராட்டிய பிரித்த பாபியின் தம்பி. அப்ப இத்தனை தாழ்ச்சி பாராமல் கலந்தாரோ இல்லையோ. அஸ்ய அவதாரஸ்ய சத்தத்துவம் சௌசீல்யம்னு பட்டர் சாதித்தார். ராமாவதாரத்துக்கே கல்யாண குணம்னால் சீலம். அவர் தம்பி எங்க போவார்? அதனாலதான் மிக்க சீலம். அவரது சீலம் இவரது மிக்க சீலம். வெள்ளாதவன்பனி ராமானுஜன் மிக்க சீலம் அல்லால் அங்கென்ன சீலம் இங்கென்ன மிக்க சீலம்? அங்க எல்லாரையும் தம்பி தம்பின்னு ஏத்துப்பார், நட்பு கொடுப்பார், அரசு கொடுப்பார், ஜெயித்து கொடுப்பார், பக்தியை வளர்த்து கொடுப்பார், மோட்சம் கொடுக்க மாட்டார். ராமன் எப்போதாவது குஹனுக்கு முக்தி அளித்தார்? ராமன் எங்கேயாவது சுக்ரீவனுக்கு மோட்சமா கொடுத்தார்? அரசு கொடுத்தார். ஆனால் ஏன்னா அவன் தம்பி அரசு மீந்துன்னு ஆழ்வார் பாடுறார். முக்தி இந்து பெருநாடு இந்துன்னா பாடியிருக்கார். ராமானுஷர் ஒத்தர் தானே இந்த தாழ்ந்தவர்களுக்கு பெரு நாடாகிற மாக வைகுந்தமாகிற வைகுந்தத்தையே கொடுத்தார். அதனால மிக்க சீலம் அவரது சீலம், இவரது மிக்க சீலம். மிக்க சீலம் அல்லால் உள்ளாத நெஞ்சு. அதை தவிர என் நெஞ்சு எதுனாலையுமே வேற ஒண்ணு நினைக்காது. என்னால் உபதேசிக்கப்பட்ட நெஞ்சு. நான் உபதேசித்து வச்சிருக்கேனே, சொல்லுவோம் அவன் நாமங்களேன்னு தேர்ச்சி வச்சிருக்கேனோ இல்லையோ, அந்த நெஞ்சு மற்றொன்று நினைக்காது. ஒன்றறியேன் எனக்குத்த பேரியல்வே. இந்த திடீர் உபாயம், இந்த அற்புதமான பாக்கியம் அடியனுக்கு எப்படி கிடைச்சதுன்னே தெரியலையே. இப்போ ஒன்றறியேன்,
இதுக்கு ஒன்றும் வழி இருக்கிறதாவே எனக்கு தெரியல. இப்ப நெஞ்சே உனக்கு தெரிஞ்சா சொல்லு. எனக்கு தெரியல என்ன வழின்னு விட்டுப்போ. திருமாலிருஞ்சோலமலை என்னேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு அம்மாழ்வாருடைய பாஷன். ஒரு வார்த்தை திருமாலிருஞ்சோலமலைன்னு சொன்னேன். வேற ஒன்றும் நான் சரணாகதி அங்க போறது கைங்கரியம் ஒண்ணுமே பண்ணல. ஆனா கிடுகிடுகிடுன்னு திருமாலிருஞ்சோலமலை அழகர் ஓடி வந்தார். அழ்வீர் உம்ம உள்ளத்தை திறந்து விட்டுறீரா, ரொம்ப நாளா இங்க வாவான்னு கூட்டுண்டே இருக்கிறே. நான் கூப்பிடலாம் இல்லையே ஒன்னு. எப்ப நான் கூப்பிட்டேன்? இப்ப திருமாலிருஞ்சோலமலை சொன்னீரே. சொன்னேன், சொன்னதுக்கு வந்துருவீரா? நாள் சொல்லிட்டீரே, அதுக்கு மேல நான் என்ன இப்ப உங்ககிட்ட கேட்க போறேன்? என்ன திருமாலிருஞ்சோலமலை என்னே என்ன திருமால் வந்து என் நெஞ்ச நிறைய புகுந்தான் என்ன திருமாலிருஞ்சோலமலை பெருமாளை பத்தி ஆழ்வார் பாடினார். இப்ப இவர் என்ன பண்ணிருக்கார்? ராமானுஜர் திருவடிகள்லே மிக்க சீலமல்லால் உள்ளாத நெஞ்சு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கே. இதுக்கு இப்ப இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நெஞ்சே சொல்லுமோ அவன் நாமங்களேன்னு தீர்மானம் போட்டார். சொல்லக்கூட இல்லை. நம்மாழ்வார் திருமாலிருஞ்சோலமலை என்னேங்கிறார், சொல்லுட்டார். இப்ப இவர் ராமானுஜான்னு சொல்லுட்டாரானால் நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. இப்பதான் தீர்மானமே யாருக்கு சுவாமி? சொல்ல போறாரான்னு கூட தெரியாது. இப்போ அப்ப தீர்மானம் ஆனத்துக்கே இந்த நெஞ்சு இவ்வளவு பாக்கியம் பெற்றிருக்கும்னால் என்ன பரகத ஸ்வீகாரம் ராமானுஜருடையது. அப்ப பெருமான் வந்த ஆழ்வார் உள்ளத்துல இருந்ததை விட ராமானுஜர் நமக்கு இவ்வளவு பெறாப்பேறு கொடுத்திருக்கிறார். முந்துச்ச நெஞ்சே முன்னாடி முன்னாடி ராமானுஜர்னா ஓடி ஓடி போவியேன், போய் கேட்டுன்னு வா. எதுக்கு இப்ப உங்கள்கிட்ட இவர் இவ்வளவு பிராவண்யம் இருக்கு? ஏன் ராமானுஜர் உங்கள்கிட்ட வந்து உட்கார்ந்து இருக்கார்? எப்படி அவருக்கு உனக்கு சம்பந்தம் ஏற்பட்டதுன்னு அடி எனக்கு தெரியல. சம்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது உண்மை, உனக்கு தெரிஞ்சதுன்னா சுவாமியினிடத்திலே கேண்டுவா என்ன. இரண்டாவது பாசுரம் முற்றிற்று. பேரியல் நெஞ்சே, அதாவது கள்ளார் பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனுஷரை நீங்கி குறையல் பிரான் அடிக்கீழ் வில்லாத வன்பனி ராமானுஜன் மிக்க சீலமல்லால் உள்ளாதென் நெஞ்சு ஒன்னறியேன் எனக்குத்த பேரியல்வே. அடுத்தது மூணாவது பாசுரம், சுருக்கமான பாசுரம் சாதிக்கிறார். பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை பெய்ப்பிறவி பூரியலோடு உள்ள சுற்றம் புலப்தி பொறுவரும் சீர் ஆரியன் செம்மை ராமானுஜமுனி கன்பு செய்யும் சீரிய பேருடையார் அடிக்கீழ் என்னை சேர்த்ததற்கே. நெஞ்சு ரொம்ப பெரிய உபகாரம் எடுத்துப்போ. முதல் பாட்டுல நெஞ்சே நாமத்தை சொல்லுனார். ரெண்டாம் பாட்டுல நெஞ்சே அவரை தவிர ஒண்ணுமே நீ நினைக்க மாட்டேங்கிறது எப்படி சாத்தியமாச்சு, நீயே சொல்லு என்று சொன்னால், மூணாவது பாட்டிலே நெஞ்சு ஒரு நல்ல உபகாரம் பண்ணித்து. தாம் போய் பெருமானிடத்துல ராமானுஜரிடத்துல அடைந்ததோடு இல்லாமல் திருவரங்க தமுதனாருடையும் ராமானுஜ பக்தர்களிடத்துல கொண்டு போய் சேர்த்து வச்சுட்டான். அப்ப நெஞ்சுதான் இப்ப கடக சமாச்சேனம் பண்ணுகிறது. நெஞ்சை கடகனாக கொண்டு நன்றி சொல்றாரு. இப்போ பேரியல் நெஞ்சே ரொம்ப பெரிய காரியம் பண்ணிருக்கே. இப்போ பேரியல் நெஞ்சே பெரிய இயல்னா இயல்பு, பேரியல்னா பெரிய இயல்பு, நல்ல சுபாவம், பெரிய சுபாவத்தை உடைய நெஞ்சே நீ பண்ணிருக்கிற காரியம் சொல்றேன். பேய்ப்பிறவி பூரியரோடு உள்ள சுற்றம் புலற்றி. பேய்ப்பிறவி ரொம்ப தாழ்ந்த பிறவி. அப்படின்னா என்ன? எந்த ஜாத்தியில பிறந்திருக்கீன்னு சொல்லிறானால் எந்த ஜாத்தியில பிறந்தாலும் உயர்ந்த பிறவி. ஆனா இங்க பேய்ப்பிறவின்னு சொன்னால் பகவானிடத்தில் பக்தி இல்லாத பிறவி. பேய்ப்பிறவி பூரியரோடு, பூரியர் பூரியர்னால் அகங்கார மமகாரங்களாலே ஆட்டுவிக்கப்படுபவர். அதீத செருக்கு, ஆணவம், அகங்காரம், மமகாரம், காம குரோதம் இதெல்லாம் பூரியர். அகங்காராதி தோஷங்களாலே தூஷிதரான அப்படிப்பட்ட சுற்றம் புலத்தி அவர்களோட போய் இருந்துட்டு சத் சங்கம்னா சத்சங்கம், அது அசத் சங்கம். நல்ல வேளை அது இல்லாமல் சுற்றம் புலத்தி அப்படிப்பட்டவாளோட இருக்கிற சம்பந்தத்தை பிரிச்சு விடுத்தான் மனசு. திருவரங்கத்தமுதனார் மனசு என்ன பண்ணி கொடுக்கிறது? பேய்ப்பிறவி பூரியோடு உள்ள சுற்றம் புலர்ச்சி அவர்களோடு இருக்கிற சங்கமத்தை சம்பந்தத்தை நீக்கி, புலத்தின்னு சொன்னா நீக்கின்னு அர்த்தம், போக்கி பொறுவரும் சீர் ஆரியன் செம்மை இராமானுஷமுனிக்கு அன்பு செய்யும் சீரிய பேருடையார். ஒரு கோட்டியிலிருந்து நெஞ்சு திருவரங்கத்தமுதனார விலக்கிடுத்து இன்னொரு கோட்டியில கொண்டு போய் சேர்க்கிறது. இப்போ அந்த கோட்டி யாரு? பேய்ப்பிறவி பூரியர் மாத்தியாச்சு. இந்த கோட்டி யாரு? இப்போ பொறுவரும் சீர் ஆரியன் சென்னை ராமானுஷமுனி கன்பு செய்யும் சீரிய பேருடையார். பொறுவரும் சீர் தன் ஒப்பார் இல்லப்பதான திருக்கல்யாண குணங்களை உடைய ராமானுஷன். பொறுவரும் உபமான ரகிதமாய் தனக்கு சமம்னு சொல்றதுக்கு ஒத்துருமே இல்லாத பெருமை படைத்த கல்யாண குணங்கள். பொறுவரும் சீர் ஆரியன், ஆரியனால் ரொம்ப உயர்ந்தவர், குணங்களால் உயர்ந்தவர், சாஸ்திரத்தை ஐயன் திரிபர கற்றவர். அப்படிப்பட்ட சமதிகத சமஸ்த சாஸ்திரராய் செம்மை ஆரியன் செம்மை. இதெல்லாம் ராமானுஜருக்கு அடைமொழி வச்சிருக்கார். இப்போ ஆரியனா இருக்கார், பொறுவரும் சீர் படைத்தவரா இருக்கார், செம்மையா இருக்கார். செம்மைனா நேர்மைன்னு அர்த்தம். ரொம்ப நேர்மையானவர்.
எவ்வளவு நேர்மையானவர், யார் கிட்டக்க வந்தாலும் சேர்க்கவே மாட்டார் சுவாமி. அவர் நேர்மை, அவர் இறங்க மாட்டார், அரை அடி இறங்கி வர மாட்டார், அப்படியே இருப்பார். இதான நேர்மை. ஆனா அந்த நேர்மை இல்லை. இப்போ எப்படி தன்னை அண்டினவர்கள் குறுக்கு புத்தி உடையவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தகுந்தா போலே தன்னை அமைத்துக் கொள்ளும் நேர்மை, அதுதான் அவருக்கு நேர்மை. இப்போ ஏன்னா அவர் பாட்டுக்கு அவர் இடத்துல இருந்துட்டார்னால் நாம் எப்படி அடையிறது? இப்போ நாம் அந்த நேர்மையிட்டே போலையே. யாரெல்லாம் உலகத்திலே இந்த பெரிய பாறாங்கல்ல தூங்கணும்னு விருப்பம் இருக்கோ அவர்கள் அதை தூக்கி என் நெஞ்சின் மேல வச்சுட்டீங்கன்னா நான் தூக்கி தரேன். இப்படின்னு யார் தூக்குவா? அதைத்தான் என்னால தூக்க முடியலையே. என்னால தூக்க முடியலன்னு உங்ககிட்ட வரும். இப்போ எனக்கு நேர்மை இல்லைன்னு உங்ககிட்ட வந்திருக்கா, நேர்மை இருக்கிறவாளை நீர் கோட்டில சேர்த்துக்கிறேன்னு விட்டீர்னா நான் எங்க செல்வேன்? எனக்கு அதிகாரம் இல்லைங்கிறதுக்காக உங்ககிட்ட வரேன், அதிகாரம் இருக்கிறவா கோட்டில சேரலான்னு சொன்னால் என்னை சேர்த்துக்க முடியாது இல்லையோ. அதனால ராமானுஜர் என்ன பண்றார், அதிகாரம் இல்லாதவர்களிடத்தே அவர்களுக்கு தகுந்த கருணையை காட்டி அந்த கட்டதல்லையாத்தையும் போக்கி அவர்களை நல்லவர்களை ஆக்கி தன் திருவடியில சேர்த்துக்கிறார். அதுதான் நேர்மை. ஆச்சாரியனுக்கு இருக்கிற நேர்மையினால் சொல்றார், ஆசிரித்தருடைய கௌட்டில்யம் பார்த்து கைவிடாதே. இவன் குறுக்கு புத்திக்காரன், இவனை சேர்த்துக்கூடாது, நேர்மை இல்லை போ என்று சொல்லிட்டு அவன் என்னைக்குதான் திருந்துவான் அப்படிங்கிறத பார்க்காமல் அவர்களுக்கு ஈடாக தம்மை அமைத்து பரிமாறும் ஆர்ஜவ குணயுக்தராய் அவர்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை இறக்கிக்கிறார். அவன் ஒரு படி வசந்தா கூட்டிக்கிறார், 10 படி வசந்தா ஏத்திக்கிறார், 100 படி வசந்தா ஏத்திக்கிறார். வைகுந்தத்துக்கு போக தயாராயிட்டானா ஏத்திக்கிறார், வைகுந்தத்துக்கே வந்துட்டானாலும் அங்க கூட இருந்து அனுபவத்தை கொடுக்கிறார். அதனாலதான் செம்மை ஆரியன் செம்மை இராமானுஷ முனிக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமானார் விஷயத்திலே அன்பு செய்யும் பிரேமத்தை பண்ணுகை. அப்ப ராமானுஜர் திருவடிகளிலே விடாம அன்பு செய்திருக்கிறவா பக்தி செய்திருக்கிற சீரிய பேருடையார் ராமானுஜரிடத்திலே பக்தி செய்தார் அப்படிங்கிறதே மகாபாகியம். அந்த பாக்கியத்தை பண்ணியிருக்கிற ஆர் கூரத்தாழ்வான், முதலியாண்டான், வடுக நம்பிகள், சோமாசி ஆண்டான், வங்கிபுரத்து நம்பிகள், இத்தனை ஆச்சாரியர்கள்லாம் இருந்திருக்காப்ப. எல்லாம் பிள்ள உரங்காவலிதாசர், அருளாள பெருமாள் எம்பெருமானார், ஆயிரக்கணக்கானோர். அதே போல அவர்கள் எல்லாரும் தான் இந்த இடத்துல சீரிய பேருடையார். அப்படிப்பட்ட பரமபுருஷார்த்தத்தை உடையவர்கள், பேரு பெற்றவர்கள்னால் அடைய வேண்டிய பலத்த புருஷார்த்தத்தை அடைஞ்சுட்டவான் அர்த்தம். சீரிய பேருடையார் அடிக்கீழ் என்னை சேர்த்ததற்கு. அப்படிப்பட்ட பரமபக்தர்கள் ராமானுஜ பக்தர்களுடைய திருவடிகளுக்கு கீழே என்னை சேர்த்ததற்கு திருவரங்கத்தமுதனாரை கொண்டு போய் சேர்த்துடுத்து. எது சேர்த்திருக்கு? இப்போ உன்னை அடிபணிந்தேன் நெஞ்சே, உன்னை அடிபணிந்தேன் நெஞ்சே, நீதான் இதை சாத்தியப்படுத்திருக்க. நீதான் நான் எங்கேயோ தெரிஞ்சுட்டு இருந்தவனே மாத்தி பகவத் விஷயம்னு கொண்டே, பகவானோட நின்னவனே மாற்றி ராமானுஜர்னு கொண்டே, ராமானுஜர் நினைத்தவனே அவர் கல்யாண குணங்களை அனுபவிக்க வைத்தே, கல்யாண குணத்தில் இருந்தவனே மற்றவா எல்லாரிடத்திலேருந்து பிரிச்சுட்டு எங்க போனோன்னு கேட்டு இருக்கிறச்சே ராமானுஜ பக்தர்களோட கொண்டு போய் சேர்த்து வச்சுட்டேன். எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க நெஞ்சே, பேரியல் நெஞ்சே, பெரிய இயல்புடைய நெஞ்சே. இதுக்கு நான் உனக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தேன், உன்னை அடிபணிந்தேன். உனக்கு நமகான்னு சொல்றதை விட உன்னை வணங்குவதை விட வேற என்ன உபகாரம் செய்வேன்? உன்னை அடிபணிந்தேன், உன்னை வணங்கினேன். மேலே பாசுரத்துக்கு அர்த்தம் சாதிக்கிறார். பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை. பெரிய சுவாவத்தை உடைய நெஞ்சே, முதல்ல எம்பெருமானாருடைய சீலகுணத்தில் இழிந்தேன். எம்பெருமானாருடைய நாமத்தை சொன்னேன், ராமானுஜருடைய சீலம்ங்கிற குணத்தில் இழிந்தேன். அந்த அளவில் இருந்தேன். ஆனா நீ என்ன பண்ணிட்ட, ராமானுஜரிடத்துல மட்டும் இருந்தா போராது, அவர் பக்தர்கள் அளவுக்கு நீர் கொண்டு போய் சேர்ந்துட்டீர்னா தான் அப்பதான் ராமானுஜரிடத்துல முழுமையா சேர்ந்ததா அர்த்தம். என்ன ராமானுஜ சேஷத்துவத்தை விட ராமானுஜ பக்த சேஷனா இருக்கணும்னு நெஞ்சே நீ முடிவு பண்ண. அது நீ எவ்வளவு பெரிய முடிவு தெரியுமோ? அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. பேய் பிறவி பூரியரோடு உள்ள சுத்தம் புலத்தி. முதல்ல கெட்டவா சகவாசத்தை விடணும், அப்புறம் நல்லவா சகவாசம் கிடைக்கும். ரெண்டுல எது சுவாமி முதல்ல வரணும்? கெட்டவனை விட்டுட்டு நல்லவன்கிட்ட போனோமா, நல்லவன்கிட்ட பிடிச்சுனுட்டு கெட்டதை விடணுமான்னா முதல்ல கெட்டது போட்டோம், அப்புறம் நாளை கூட நல்லது வந்துக்கலாம். போகணுமா? கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுமினில் புழுதல் ஒட்டோம், வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் வந்து மண்ணும் கடமும் கொள்மேனின் கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகழொட்டோம். பெரியாழ்வார் ரொம்ப நேர்மையா பகவானுக்கு கைங்கிரமணம்னு யாரெல்லாம் இருக்கீளோ வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல் தேடி பார்க்கறேன், உத்தரம் ஆப்பல்ல. நின்னீர் உள்ளீரேல் யாரான் 4-5 பேர் இருப்பிள்னா வாங்கோன்னார். இவர் வாங்கோன்னு சொன்னோடனே யாரோ உள்ள வர ஆரம்பிச்சிட்டாலாம். ஓஹோ, அவளுக்கெல்லாம் நான் கதவை திறந்து வைக்கல. கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதல் ஒட்டோம். நீங்க எல்லாம் கண்ட பேர்லாம் உள்ள வந்தெல்லாம் விடமாட்டோம். யாரெல்லாம் உலக இன்பத்துக்கு சிற்றின்பத்துக்கு ஆசைப்படணுமோ உள்ள வராதிங்க. வாழாட்பட்டு இருக்கிறதா இருந்தா வாங்கோ. இது பெரியாழ்வாருடைய பாசுரமா.
அதே மாதிரி இவர் என்ன சாதிக்கிறார்? பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை பேய்ப்பிறவி பூரியரோடு உள்ள சுத்தம் புலத்தி பொறுவரும் சீர் செம்மை ராமானுஜமுனி கன்பு செய்யும் சீரிய பேருடையார் அடிக்கீழனை சேர்த்ததற்கே. இந்த கோட்டிக்கு போகாதே, அந்த கோட்டிக்கு வா. பொறுவரும் சீர், நிகரில்லாத கல்யாண குணம் உடையந்தவர், அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞான வைராகிய ராசி நாதபுரிகள். அதை பாடி ஆள வந்தார். அதே போல ராசி அவர் அடிபணிந்துந்தவரான ராமானுஷருக்கு ஞானமும் பக்தியும் வைராக்கியமும் சௌசில்ய சௌலபிய மார்த்தவாதி கல்யாண குணங்களும் நிகரற்றிருக்கிறபடியாலே பொறுவரும் சீர். பொறுவரும் சீர், அந்த சீர் இருக்கிறது இல்ல, ஆரியன் செம்மை ராமானுஷன். ஆரியனால் சகல சாஸ்திர பாரீணராய் அனைத்து சம்பிரதாய சாஸ்திரங்கள், சம்ஸ்கிருத வேதம், திராவிட வேதம், ரகசியங்கள், இதிகாச புராணங்கள் அனைத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற ஆரியன். ஆரியன் செம்மை ராமானுஷன். அந்த ஆரியனா இருந்தாலே தானே நேர்மையானவாளா இருக்கணும். ஆரியன் செம்மை இராமானுஷனுக்கு அன்பு செய்யும் சீரிய பேருடையார். இந்த விபூதியிலே இருந்துட்டு சகல சேதனருக்கும் திருவேங்கடமுடையானுக்கும் ஆச்சாரியராய். மேலும் ஆரியன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஆச்சாரியரா இருக்காராம். ஆச்சாரிய ராமானுஜாச்சாரிய ராமானுஜாரிய, அப்படி ராமானுஜாரியன்னு சொல்றோம் இல்லையோ, ராமானுஜாரிய திவ்ய சரித்தைன்னு புஸ்தகமே இருக்கு. போ அப்ப ஆரியன் என்ன? ஆச்சாரியன் அர்த்தம். யாருக்கு ஆச்சாரியன்? நமக்கும் ஆச்சாரியன், திருவேங்கடமுடையானுக்கே சங்க சக்கரத்தை கொடுத்த ஆச்சாரியன். அப்ப பகவானுக்கு ஆச்சாரியனா இருக்கிறவர் என்ன? ஆரியன் செம்மை இராமானுஷ முனி கன்பு செய்யும், ரொம்ப நேர்மையானவர். அந்த ராமானுஷ முனிக்கு, முனின்னு சொன்னா மனனம் பண்ணிட்டே இருக்கிறவர் முனி, எப்போதும் இடைவிடாம சிந்திக்கிறவர். இவர் எதை சிந்திண்டே இருப்பாரான்? நான் எதுக்கு அவதரிச்சிருக்கேன், தான் எதுக்கு அவதரிச்சிருக்கேன், தான் எதுக்கு அவதரிச்சிருக்கேன் என்று விடாம சிந்திக்கிறவர். எதுக்கு இவர் அவதரிச்சிருக்கார்? புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாய ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹா. 3 இருக்கு பாருங்க. பலராமனுக்கு தம்பி கண்ணன் பலராமானுஜன், இவர் ராமானுஜன். பலராமானுஜனான கண்ணன் என்ன சொல்லிட்டு போனார்? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. சாது பரித்ராணம் துஷ்ட நிரசனம் தர்மத்தை ஸ்தாபிக்க. இப்ப ராமானுஜர் அவதாரம் எதுக்கு? இப்போ புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாய ச ஸ்ரீமான். 3 புண்ணியாம்போஜ விகாசாயான சாது பரித்ராணம், நல்லது நடக்கணும் இல்லையோ, ஆத்ம ஜானம் வளர. பாபத்வாந்த க்ஷயாயச்ச துஷ்ட நிரசனம், நம்முடைய பாபங்கிற இருட்டு விலக. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தை ஸ்தாபிக்கணும். இங்க ஸ்ரீமான் கைங்கென்ற ஸ்ரீமத்தாகிற தர்மத்தை ஸ்தாபிக்க. அப்ப அங்க கண்ணன் பண்ணினது 3 பிரயோஜனம், ராமானுஜர் செய்தது 3 பிரயோஜனம். இந்த 3 தான் தனக்கு பிரயோஜனம்னு மனனம் பண்ணிட்டே இருப்பான். இந்த 3த்துக்காகவே நடவடிக்கை எடுப்பான். அதனாலதான் ராமானுஷ முனிங்கிறார். ராமானுஷ முனிக்கு அன்பு செய்யும் சீரிய பேருடையார். சீரிய பேருடையார் சரம பர்வ நிஷ்டை உடையவர்கள், மகாபாகியத்தை பெற்றவர்கள். பகவான் திருவடியை விட பாகவத ஆச்சாரிய திருவடியை பற்றினவர்கள். யார்? ஆழ்வான் முதலான ததியருடைய முதலியாண்டான் கூறத்தாழ்வான் எம்பார் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் முதலானோர்கள் அந்த ததியருடைய அடிக்கீழ் திருவடிகளின் கீழே என்னை சேர்த்ததற்கே, என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டியே. அப்ப இவா திருவடிக்கு கீழே சேர்த்து வைத்தியோ இல்லையோ, பகவான் திருவடியில சேர்த்து விடாமல் ராமானுஜர் திருவடிக்கு கூட்டின்னு வந்தேன். இப்ப அவர் திருவடியிலையும் சேர்த்து விடாமல் அவருடைய அடியவர்களுடைய திருவடியை சேர்த்து வச்சிருக்கேன். எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கேன். இப்போ நல்ல வேளை பூர்வ பருவ நிஷ்டையில வைக்காமல், இதுக்கு முன்னாடி எனக்கு சரம பருவமே தெரியாது, எல்லாம் பிரதம பருவம் தான் தெரிஞ்சு வச்சிருந்தேன், பகவான் திருவடியும் தான் புரிஞ்சுட்டு இருந்தேன். சரம பருவ நிஷ்டை என்கிட்ட கிடையாது. இப்பதான் நீ அந்த சரம பருவ நிஷ்டையை உணர்த்தி ராமானுஜருடைய அடியார்களோட என்னை கொண்டு போய் சேர்த்து வச்சிருக்காய். அந்த சிரசில் என் தலையிலே அடிக்கீழ் என்னை சேர்த்ததற்கே, ராமானுஜ பக்தர்களுடைய திருவடிகளில் என்னை கொண்டு போய் சேர்த்து வைத்தாய். இப்ப என்னத்தை இவர் தலையால தரிச்சுட்டு இருக்கார்? நின் செம்மா பாதவர்ப்பு தலை சேர்த்தொல்லைன்னு நம்மாழ்வார் பாஷன். பகவானுடைய திருவடியை ஆழ்வார் திருமுடியால தாங்கினாராம். நம்மாழ்வார் திருவடிகளை ராமானுஜர் தாங்கினார். ராமானுஜர் திருவடியை திருவனக்குமகன் தாங்கி விட்டார். அது மட்டும் இல்ல, ராமானுஜ பக்தர்களுடைய திருவடியை தலையால் தாங்கினார். சரம பர்வத்தினுடைய பிரபாவத்தை அறியாதே இதுவரைக்கும் பகவான் மட்டுமே இருந்த என்னை திருத்தி சரம பர்வ நிஷ்டையை உணர்த்தி அடியார்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து வைத்தாய். இதுக்கடி என்ன பண்ணலான்னு பார்த்தேன். அடிபணிந்தேன் உன்னை. உனக்கு நமஹா வணக்கம், உன் திருவடிகளே தான் வழி. என்ன நமஸ்காரம் பண்ணுவதை தவிர என்ன செய்வேன்? உன் திருவடிகளிலே ஆசிரியித்தேன், உனக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினேன் என்கிறபடிக்கு வாச்சா யதீந்திர மனசா வபுஷாச யுஷ்மது, வாக்காலும் மனத்தாலும் மெய்யாலும் ராமானுஜரையே போற்ற வேண்டும், அவர் அடியார்களோட சேர்ந்தே இருக்க வேண்டும்.
என்ற என்னுடைய பிரார்த்தனையை நெஞ்சே நீதானே நன்னா பண்ணி கொடுத்திருக்க, நீதான் சேர்த்து வைத்தது, அதற்காக உனக்கும் நன்றி கூறுகிறேன். பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை, பேய்ப்பிறவி பூரியோடோர் உள்ள சுற்றம் புலத்தி பொறுவரும் சீர் ஆரியஞ்சம்மை ராமானுஜமுனி கண்பு செய்யும் சீரிய பேருடையார் அடிக்கீழ் என்னை சேர்த்ததற்கே என்று 3வது பாசுரம் முற்று பெறுகிறது. அப்ப அவதாரிக்கை என்னன்னு பார்த்தோம். முதல் 3 பாசுரங்களுடைய அர்த்தம் என்னங்கிறத விண்ணப்பம் பண்ணினேன். அந்த ராமானுஜருடைய நிருகேதுகமான கடாட்சம் இந்த குடும்பத்தார் அனைவருக்கும் ஏற்பட்டு க்ஷேமலாபங்களோட பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்தில் எப்போதும் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன்.